ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மரண பயத்தை வெல்வதற்கு மாமருந்தாக இந்த பகவத்கீதையை நமக்கு உபதேசித்திருக்கிறார். இந்த உடல் அழிந்து விடுமோ, நம்மை சுற்றியிருப்பவர்களின் உடல் அழிந்து விடுமோ, இந்த பயம் இல்லாத மனிதரையே பார்க்க முடியாது. ஆனா வாழ்க்கையின் உண்மை என்ன, நிதர்சனம் என்ன என்று கேட்டால், இந்த உடல்கள் தோன்றியவை, இது நிச்சயமாக அழியும். இந்த உடலுடைய இயல்பு என்ன, நேச்சர் என்ன அப்படிங்கிறத புரிந்து கொண்டு கவலை என்ற உணர்ச்சியை அறிவால் ஜெயிக்க வேண்டும். கவலையை விட்டுவிட்டு உற்சாகமாக காரியத்தில் இறங்க வேண்டும். கடவுளை பற்றி கொண்டு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். ஆனந்தமாக நாமும் வாழ்ந்து பிறருக்கும் ஆனந்தத்தை வழங்க வேண்டும். அதுதானே வாழ்க்கையோட குறிக்கோள். அப்படி இல்லாமல் எதையோ பத்தி இல்லாத ஒரு விஷயத்த, கவலை அப்படிங்கிறதே ஒரு இமேஜினரி திங் தான் சொல்லுவாங்க. எனி கைண்ட் ஆஃப் வரி இஸ் அன் இமேஜினேஷன். இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு பயந்து பயந்தே பல விஷயங்களை நம்ம வர வைப்போம். ஏன்னா ஒரு எண்ணம், இந்த எண்ணத்திற்கு வலிமை கொடுத்து அதை சிந்திக்கிறோம் நம்ம. இந்த ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாம். அவ்யக்தாதீனி பூதானி வியக்த மத்யானி பாரத அவ்யக்த நிதனான்யேவ தத்ர கா பரிதேவனா. ஹே பாரத, பரத குலத்துல பிறந்தவனே, இந்த அரசர்களோட பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுறதே கூட, ஏன்னா மரண பயம் என்பது அரசர்களுக்கெல்லாம் இருக்கவே கூடாத ஒரு விஷயம் இல்லையா? அவர் என்னன்னாலும் சரி, பின்னாடி சொல்ல போறார் பகவானே, இந்த போர்ல ஜெயிச்சா உலகத்தை ஆள போற, இல்லையா ஸ்வர்க்கத்துக்கு போக போற. அதனால இந்த உடம்ப பத்தின ஒரு பயமே இல்லாதவன் தான் ஒரு மாவீரன், ஒரு க்ஷத்ரியனா இருக்க முடியும் இல்லையா? பரத குலத்தில் பிறந்தவனே. பூதானி, பூதானி என்று சொன்னால் இந்த இடத்துல உடல்கள்னு அர்த்தம், உயிர்கள்னு அர்த்தம் இல்ல, உடல்கள். இந்த உடல்கள் அவ்யக்த ஆதீனி. அவ்யக்த ஆதீனின்னா அதோட தொடக்கம் எங்க, எதுல இருந்து தோன்றியதுன்னு தெரியாதுப்பா. கொஞ்ச நாள் முன்னாடி இந்த உடம்பு இல்லதானே, பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த உடம்பு எங்க இருந்தது, அம்மா வயத்துலயும் இருக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருந்தது தெரியாது. வியக்த மத்தியானி, வியக்தம் அப்படின்னு சொன்னா தெரிவது, புலப்படுவது, மேனிஃபெஸ்ட் ஆவது. அவ்யக்தம்னா புலப்படாதது, தொடக்கத்துல புலப்படல. வியக்த மத்தியானினா நடுவுல கொஞ்ச காலம் இருக்கிறது, தோன்றுகிறது. இருக்கிறதுனா என்ன, நமக்கு புலப்படுகிறது. அப்புறம் அவ்யக்த நிதனானி, கடைசியில பார்த்தா காணா போயிடுது. ஆரம்பத்திலயும் இல்ல, கடைசியிலயும் இல்ல, நடுவுல கொஞ்ச காலம் இருக்கு. இந்த விஷயத்துல தத்ரகா பரிதேவனா, இந்த விஷயத்துல உனக்கு என்ன பரிதவிப்பு, ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற இந்த விஷயத்துக்கு? எது எப்பயும் இருக்கோ அதை பத்தி நீ பேசினேன்னா பரவாயில்ல, இது நிலையற்றது இல்லையா? ஒரு காலத்துல இல்லவே இல்லை இந்த பர்சன் பேரு, இந்த மாதிரி ஒரு கேரக்டரே இல்லை, இந்த மாதிரி ஒரு ஜீவனே, அந்த ஜீவனா என்ன, இந்த மாதிரி ஒரு பர்சனே இல்லை எப்போ கொஞ்சம் வருஷம் முன்னாடி. அப்புறம் கொஞ்சம் வருஷம் முன்னாடி இருக்க போறது இல்லை. நடுவுல கொஞ்ச நாள் இருக்கின்ற இந்த உடலை குறித்து ஏன் இப்படி, உன்னோட உடலோ மற்றவர்களோட உடலோ யாரை பத்தியும் ஏன் இவ்வளோ பயப்படுற, ஏன் இவ்வளோ அலட்டிக்கிற, இவ்வளோ டென்ஷன் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும்னு சொல்லுவோம், அப்படி இல்லை. ஆரம்பத்திலையும் பக்கத்தை காணும், கடைசியிலையும் பக்கத்தை காணும், நடுவுல 4 பக்கம் தான் இருக்கு. அப்படி இருக்கு நம்முடைய வாழ்க்கை. எங்க இருந்து வந்தோன்னு தெரியாது, எங்க போறோம்னு தெரியாது. ஆனா இங்க இருந்து அவ்வளோ விஷயம் பேசிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் இதுக்கு கேரண்டி கார்டு இருக்கா, அதுக்கு வாரண்டி இருக்கா, பார்த்து வாங்குறோம். எனக்கு அது வாங்கும் போதெல்லாம் தோணும், ஏதாவது ஒரு கேரண்டி கார்டு இருக்கா, இத்தனை வருஷம் வாரண்டின்லாம் கேட்கும்போது எல்லாத்துக்கும் இருக்கு. நம்ம வீட்டுல ஃப்ரிட்ஜு, மிக்சி எல்லாத்துக்கும் எல்லாம் வாங்கி வச்சிருக்கோமே, இந்த உடம்புக்கு இருக்கிறதா? இந்த உடல் என்று அழியும் அல்லது எத்தனை காலம் இருக்குங்கிற ஏதாவது விஷயம் நமக்கு தெரியுமா? ஒன்றும் தெரியாது. நாளைக்கே யமன் கூப்பிட்டாலும் போக வேண்டிதான். இப்படி ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கை, இந்த நிலையாமை, இந்த வாழ்க்கையை பற்றி, இந்த உடம்பை பத்தி உனக்கு புரியலையா? இது உலகத்தோட இயல்பு, நீ ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதுதான் உண்மை. பெட்டர் அக்செப்ட் இட். தயானந்த் சுவாமி சொல்வார், கிரேஸ்ஃபுல்லி அக்செப்ட் இட். இந்த கடந்த கணம் வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயம் தானே. இதை பத்தி நீ அதாவது எதை உன்னால மாத்த முடியாதோ, எது மேல உனக்கு கண்ட்ரோலே கிடையாதோ, எது நீ பண்ணவே இல்லை, அந்த விஷயத்தை பற்றி ஏன் இப்படி அலட்டி கொள்கிறாய்? ஆக இந்த இடத்துல விஷயம் என்னன்னா, உடல்கள் ஆரம்பத்துல புலப்படல, அதாவது இல்லைன்னு சொல்ல மாட்டோம், புலப்படல, நமக்கு தெரியல, அன்மேனிஃபெஸ்டா இருந்தது. நடுவுல கொஞ்ச நாள் மேனிஃபெஸ்டேஷன், புலப்படுகிறது. அப்புறம் மறுபடியும் அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்முக்கு போயிடுது. நமக்கு புலப்படுறது இல்லை. அந்த ஜீவன் இல்லைன்னா சொல்ல மாட்டோம், ஜீவன் இருக்கிறது. ஆனா நமக்கு டிரான்சாக்ஷனுக்கு அவைலபிளா இருக்க மாட்டான், அவ்வளவுதான்.
ஆக தொடக்கத்திலும் இது புலப்படவில்லை, இறுதியிலும் புலப்படாமல் போக போகிறது, நடுவுல கொஞ்ச காலம் இருக்கிறது. இதை பத்தி ஏன் இவ்வளோ அலட்டிக்கிற? இந்த மாண்டூக்கிய உபனிஷதத்துக்கு அதுல கௌடபாத காரிகான்னு இருக்கு. அதாவது ஆதிசங்கரோட குருவோட குரு அவர் எழுதினதுல சொல்வார், எது ஆரம்பத்திலயும் இல்லையோ கடைசியிலையும் இல்லையோ அது நடுவுல மட்டும் எதுக்குப்பா இருக்கு உண்மைன்னு சொல்ற அப்படிம்பார். வர்த்தமானேபி தத்ததா ஆதௌ அந்தேச்ச என் நாஸ்தி. எது ஆரம்பத்திலயும் இல்லையோ எது கடைசியிலையும் இருக்க போல, நடுவுல கொஞ்ச நாள் வந்துட்டு போறத எதுக்கு உண்மைன்னு பிடிச்சிட்டு தொங்குற? எதுக்கு இவ்வளவு ரியாலிட்டி கொடுக்குற? இதை ஒரு தர்மமான விளையாட்டாக, ஒரு ஸ்போர்ட்டாக, ஒரு அட்வென்ச்சரஸ் ஸ்போர்ட்டா வேணாலும் நினைச்சுக்கலாம். ஒரு திகில் நிறைஞ்ச ஒரு நாடகம், எப்படியோ டிராஜடி இருக்கு, காமெடி இருக்கு, நம்ம வாழ்க்கையில நவரசங்களும் இருக்கு, எல்லாம் கலந்த ஒரு விளையாட்டாக, ஒரு தர்மமான நாடகமாக வைக்கலாமே தவிர அதற்கு மீறி இந்த வாழ்க்கைக்கு உண்மைத்தன்மை கொடுத்தோம், இதெல்லாம் ரியல் அப்படின்னு நினைச்சோம்னா நிச்சயமா நம்ம பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவே முடியாது. இந்த நம்முடைய உடல் மனம் இது தொடங்கி எல்லாம் போய் இவ்வளவு நேரம் கிருஷ்ணர் என்ன சொன்னார்? ஆத்மா, ஆத்மா மட்டும்தான் நிலையானது, இந்த உடல் மனம் வாழ்க்கை இதெல்லாம் நிலையற்றது, இதையெல்லாம் வெறும் தோற்றம்னு சொன்னார். ஆக தோற்றம் ஆனா கூட இதுல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இயங்கி கொண்டிருக்கிறோமே, தர்மமா என்னென்ன செய்ய முடியுமோ யதாசக்தி நம்முடைய சக்திக்கு உட்பட்டு எவ்வளவு நன்றாக தர்மத்தை கடைபிடிக்க முடியும், எப்படிலாம் மக்களுக்கு சேவை செய்ய முடியுமோ எல்லாம் செய்யலாம், அன்பை வாரி வழங்கலாம், வெளிப்படுத்தலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா கொஞ்சம் கூட இதில் பற்று வைக்க கூடாது, இதை உண்மை என்று நம்பி ஏமாந்து போகக்கூடாது. இந்த உடல் வாழ்க்கையின் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். யாருடைய உடலாக இருந்தாலும் எப்போது வேண்டுமானாலும் அது மறையும், அதுக்கு எந்த விதமான கேரண்டியும் கிடையாது. இந்த விஷயத்துல உனக்கு என்ன பரிதவிப்பு? அதனால உடலை பற்றிய கவலையை விட்டுவிடு அர்ஜுனா என்று பகவான் சொல்கிறார். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.